வணக்கண்ணே. வணக்கம். என்னடா பழனி, ஓனர் காலையில வர்றாரு, கலெக்ஷன் காசை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காரு. நம்ம சம்பளத்தை மட்டும் கேட்க முடியலையாடா. இன்னைக்கு வரச்சேன் 2ல 1 பார்க்காம விட மாட்டேன்டா. அம்மா வேலையை பாரா, நீ சொன்னா குடுத்துட போறாரு பாரு. ஆமா ஆமா, நாங்க வாங்கி கொடுத்தா நீங்க வாங்கிக்கிற மாட்டியா? உழைப்பாளிங்களுக்கு ஒற்றுமை இருக்கணும்டா. பில்லு எவ்வளவுண்ணே? எவ்வளவுடா? அரை மூட்டனே. 30 ரூபா கொடுங்க. இந்தாண்ணே. வணக்கம் ஐயா. ராமையா, சொல்லுங்க. கொஞ்சம் குருணை கட்டி வச்சிருக்கேன், எடுத்துட்டு போங்க. சரிங்க. இன்னைக்கும் கஞ்சியும் காஞ்ச மிளகாயும் தானே, இதை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு நாசமா போச்சு. ஏன்பா பழனி, ராத்திரி 8:30 மணி வண்டியை பிடிச்சுன்னா காலையிலேயே போய் சேர்ந்துடலாம். விஷ்ணுத்துக்கு போட்டுக்கிட்டு நீயும் அதே வண்டியில வந்துரு. ஏதாவதுன்னா அங்கிருந்து போன் பண்ணு. வாட்டா அண்ணே, நம்ம மேட்ரு என்னன்னு ஆச்சு? சம்பளம் தானே தரண்டா. சினிமா டிக்கெட் விலையெல்லாம் ஏறி போச்சனே. நமக்கு சினிமாவுக்கு என்னடா சம்பந்தம்? எங்க இதத்தான் 1 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிய. விலைவாசியும் ஏறுது, உங்களுக்கு வியாபாரமும் ஏறுது. ஆனா எங்களுக்கு சம்பளம் மட்டும் ஏறவே மாட்டேங்குது. கடைசியா ஒரு நாள் யூனியன் ஆரம்பிச்சு கொடிய பிடிச்சா தானே சம்பளம் கொடுத்தாரு போல. சீக்கிரம் வாடா. வருவோம்ல, ஓ கரெக்டா லிமிட் வந்துடுறா. வந்துடுறேன் போடா. இத்தனை வருஷமா சமைக்கிறீங்க, ஒரு உப்பு இல்ல உரப்பு இல்ல. அந்த உப்பு எடுங்க. எங்க உங்க ஃப்ரெண்ட் வரலையா? வருவேன். ஒரேடியா ஊர்ல தங்கிட்டாப்ல? ஏதோ பிசினஸ் பண்ண போறானா. கோயம்புத்தூர் போறேன். இதான் சாக்குன்னு அவர் கூட சேர்ந்துக்கிட்டு அங்க நம்மளத்தான் வாழ்த்து பேசுறேன். நான் எங்கடா சுத்த போறேன்? அத நான் சொல்லணும். ராம்சே, ராம்சே, வாங்க வாங்க. வரோம். ஏப்பா பழனி, எனக்கு என்ன 17, உங்க அப்பனுக்கு என்ன 18 வயசா? 2 பேரும் இளமை திரும்ப துள்ளி குதிச்சு ஓடி ஊரை கெடுக்க போறோம். ஏன் இந்த சின்ன வயசுல தப்பா பேசுற? நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்த உடனே சாக்லேட் இருக்கா, சரக்கு இருக்கா, செண்டு பாட்டில் இருக்கான்னு கேட்டவன் தான் அதிகம். ஆனா உங்க அப்பா மட்டும்தான் நல்லா இருக்கான்னு கேட்டாரு. அதனாலதான் ஏன் நாங்க ஒன்னா சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கோம். சரி வாங்க சாப்பிடலாம். என்ன சாப்பிடுங்க? ஏன் வீட்டுல இல்லாத சாப்பாடா? இருந்தா ஒரு பேச்சு, இல்லைன்னா ஒரு பேச்சு. அதை விடு. என்னப்பா, என்ன விஷயமா கோயம்புத்தூர்? மாவு மிஷின் வாங்க போறேன். அதையும் குட்டி சிங்கப்பூர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ ரைஸ் மில்ல தான் நிறைய மிஷின் இருக்கு. அப்புறம் என்ன? ஒரே இடத்துல இடியாப்பத்துக்கு முறுக்குக்கும் தனித்தனியா அரைக்க வேண்டிய இருக்கு. அதனாலதான். ராம்ஸ், நீ உண்மையிலே பெரிய விஞ்ஞானியை தான் பெத்து வச்சிருக்க. ஏடா பழனி, ரெடியா? இருடா, 2 நிமிஷம் வந்துடுறேன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். என்னப்பா, நீயும் கோயம்புத்தூர் தான் போறியா? இல்ல பஸ் ஸ்டாப் வர டாடா. அதானே, ரொம்ப சந்தோஷம். இல்லன்னா கோயம்புத்தூர்ல உன்னை டெரரிஸ்ட் சொல்லி உள்ள புடிச்சு போட்டுருவாங்க. ஆமா ஆமா ஆமா. நீ என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாலே பீடி சிகரெட் எல்லாம் காணா போகுது. ஒரு கட்டு தானே. ஒரு கட்டெல்லாம் வேணாம், ஒன்னே ஒண்ணு தரேன், வாங்கி அடிச்சுட்டு. அதான் உன் உடம்புக்கு நல்லது. பீடிய குறைச்சடிடா, இல்ல பாதி பீடி மாதிரி ஆயிரும். நீங்க சாப்பிடல? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். டேய் சுப்பு, போலாமா? நீ கிளம்பு, சீக்கிரமா போய் பழனியை பசியத்தி விடு. டேய் சுப்பு, பத்திரமா அனுப்பிச்சேடா. சரிப்பா, போயிட்டு வரேன். செல்வராஜன் வரனே. போயிட்டு வா, போயிட்டு வா. ரொம்ப அவசரமையா? கொண்டா கொண்டா கொண்டா. ஊத்து ஊத்து. உனக்கு ஒரு கட்டிங் மட்டும்தான். ஊத்து ஊத்து ஊத்து, நல்லா ஊத்து. சரி.
ஆரம்பியா பாட்டுக்குயிலும் மனசுக்குள்ளே பாட்டு கொண்டும் பஞ்சம் இல்லே ஆடத்தான் கவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் எல்லோரும் மொத்தத்திலே ராமியா நிம்மதியா சந்தோஷமா அதுவும் வீட்டுல தண்ணி அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சப்பா. உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. விஷயத்துக்கு வருவோம். இப்படியே குடுகுடுன்னு ஓடனோம்னா 5 நிமிஷம், அப்படியே நடந்து போனா 10 நிமிஷம் போமா. எங்க என்னைய அங்க ஊரே கூடி குனிஞ்சு கும்மி அடிச்சுக்கிருக்காங்க, எங்க நொங்கங்கிற அதான் எங்கன்னு கேக்குறியா? கலக்கலா இருக்கு.